இ-சேவை வெப்சைட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்று எப்படி பெறுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட காப்பி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு காப்பி. ஆதார் கார்டு வந்து யார் அப்ளிகேண்டனோ அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பி இருக்கணும். ஓகே, இதுல இந்த ஃபார்மட் ஃபைல நீங்க ரெடி பண்றதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குல்ல, அப்ளிகேண்டோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதோட ஹைட் வெல்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 பிக்சல்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, ரெசல்யூஷன் 200 dpi அப்படின்னு இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குல்ல அந்த சைஸ்ல இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்கணும். அது 50 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, இது அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்குள்ள கண்டிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டுக்கு ஒரே கண்டிஷன் தான், பிடிஎஃப் ஃபார்மட்ல வச்சுக்கோங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி ஒரே பேஜ்ல வச்சுக்கோங்க. அப்புறம் 200 கேபிக்குள்ள வச்சுக்கோங்க. இது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அந்த மாதிரி நீங்க அந்த ஃபைலை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த செலக்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த செலக்ட் இமேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எங்க இமேஜ் இருக்குன்னு காட்டும். அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, என்னுடைய இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்துட்டேன். ஓபன் கொடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா ஹைட் வெயிட் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணி அதை அன்லாக் பண்ணிடணும். இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கறத பிக்சல்ல மாத்திரணும். இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா, ஹைட் அண்ட் வித் பாத்தீங்கன்னா 250 பிக்சல்ஸ்ல இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல 250 டைப் பண்றோம். ரெண்டுமே டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க ரெசல்யூஷன் கேக்குறாங்க. ரெசல்யூஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 200 கொடுத்துருக்கணும். சோ 200 dpi அப்படிங்கிற ரெசல்யூஷனை நம்ம டைப் பண்றோம். ஃபார்மட் பாருங்க ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்கு. இந்த ஃபார்மட் தான் நமக்கு வேணும். பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கணும். ஓகேங்களா, சோ நம்ம எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணது நமக்கு தேவையான சைஸ்ல இமேஜ் ரீசைஸ் ஆயிடுச்சு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 கேபிக்குள்ள இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிடுறோம். சோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கான இமேஜ் ஃபர்ஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ அந்த இமேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு ரெடி பண்ணணும். இது ரெண்டையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கணும். ஓகேங்களா, இப்போ கிளியரா எடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க போது இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெண்டு இமேஜ் இந்த மாதிரி தனித்தனியா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க எடுத்து வச்சுப்பீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கூகுள் போங்க. கூகுள்ல இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இமேஜ் டு பிடிஎஃப் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ் அப்படின்னு வரும். இந்த ஜேபிஜி இமேஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைல் கம்ப்யூட்டர்ல எங்க இருக்குன்னு கேட்கும். இது உங்க ஃபைல் எங்க இருக்குதோ அந்த ரெண்டு ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனது இது ஃபர்ஸ்ட் வருமோ செகண்ட் வருமோ, ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பாருங்க போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு கேக்குறாங்க. போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிருங்க. A4 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. நோ மார்ஜின் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் ஆல் இமேஜ் இன் ஒன் PDF ஃபைல் அப்படிங்கறத கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு PDF அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்தது உங்களுக்கு இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா PDF கன்வெர்ட் ஆகி ஒரே PDF ஃபைலா வந்துரும். சோ டவுன்லோட் PDF அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆன PDF ஃபைலை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரே இமேஜ் உங்களுக்கு ஒரே ஃபைல்ல ரெண்டு இமேஜ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். சோ இதுக்கப்புறம் நீங்க இத பாத்தீங்கன்னா இதை நீங்க அப்லோட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இத பாருங்க, இந்த பேஜ் பாருங்க, உங்களுக்கு ஒரே PDF ஃபைல்ல ரெண்டுமே வந்துருச்சு. ஓகேங்களா, சோ இதே மாதிரி நீங்க ஆதார் கார்டை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேண்டோட ரேஷன் கார்டை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். சோ ஆதார் கார்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரெடி பண்ணியாச்சு, அடுத்து இமேஜ் ரெடி பண்ணியாச்சு. இமேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருக்கிற கண்டிஷன் படி ரெடி பண்ணிட்டோம். ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா நம்ம PDF ஃபார்மட்ல ரெடி பண்ணிட்டோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரே ஃபைல ரெடி பண்ணிட்டோம். அது 200 கேபிக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணணும். சோ நம்ம இதுல போயிட்டு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 253 கேபில இருக்கு. சோ நமக்கு 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல ரீசைஸ் PDF அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்றோம். டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு இதுல PDF ஃபைலை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இதை நீங்க செலக்ட் அப்படிங்கறத கொடுத்து உங்க ஃபைல் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓபன் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஃபைல் இப்படி ஓபன் ஆயிடும். ஓபன் பண்ணத பாருங்க, ரைட் சைடு லெஸ் கம்ப்ரஷன் ரெக்கமெண்ட் கம்ப்ரஷன் இருக்குது. நீங்க எஸ்டீம் கம்ப்ரஷன் கொடுக்கலாம். சோ நம்ம கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆனாலே போதும். சோ ரெக்கமெண்ட் கம்ப்ரஷன் கொடுக்குறேன், நீங்க எஸ்டீம் கொடுக்குறனால கொடுக்கலாம். இப்போ நான் கம்ப்ரஸ் PDF அப்படின்னு நான் கொடுத்தது பாத்துங்க, இங்க 253 கேபில இருந்தது 96 கேபிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ டவுன்லோட் PDF அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் ஆன PDF ஃபைலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 100 KB அதாவது 200 கேபிக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா, 100 KB இருக்கு. நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா 200 கேபிக்குள்ள இருக்கணும். சோ இந்த கண்டிஷன் படி நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டே பண்ணணும்னா நீங்க ரெடி பண்ணிருங்க. இப்போ பாருங்க, நமக்கு தேவையான கண்டிஷன்ல தேவையான ஃபைல் நமக்கு ரெடி. இனிமே நம்ம ஆன்லைன்ல போய் அப்ளை பண்றதா, அது எப்படி நான் சொல்றேன், தொடர்ந்து வீடியோ பாருங்க. நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல இ-சேவை லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா tnsevai.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் பாத்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன்ல இருக்குது. சோ எனக்கு இங்கிலீஷ்ல
வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷன்ல மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சிட்டிசன் லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல தேவையான அனைத்து வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்டர்நெட் பேங்கிங், பேன் கார்டு அப்ளை பண்றது, ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே. இதுல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கான பாத்துட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்க இந்த சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல யூசர் ஐடி என்ட்ரி பண்ணணும், இங்கே நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க பாருங்க கேப்சா, இந்த கேப்சாவை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்க என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். இப்போ கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாருங்க லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்ல பாருங்க உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ரெண்டாவதா இருக்கு பாருங்க, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட், இப்போ நம்ம அப்ளை பண்ண போறது கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ங்கிறது இந்த ரெண்டாவதாவே இருக்கு பாருங்க, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சில டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தது பாருங்க இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா கேன் நம்பர் கேட்பாங்க, அப்ளிகேட் நேம் கேட்பாங்க, அப்ளிகேட் ஃபாதர் நேம் கேட்பாங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு. இது எல்லாமே என்ட்ரி பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனா இதுல ஏதாவது ஒன்னாவது நீங்க கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அப்ளிகேட்டோட ஆதார் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளிகேட் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. சர்ச் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளீஸ் என்டர் அப்ளிகேட் டீடைல், வேலிட் அப்ளிகேட் டீடைல் காட்டுது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேட்டுக்கு உங்களுக்கு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணி பாருங்க. என்ட்ரி பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கேன் நம்பருமே ரிஜிஸ்டர் ஆகல, வேலிட் நம்பர் இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்து நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம ஆதார் கார்டு மாதிரி தான் கேன் நம்பரும், ஒரு ஆளுக்கு ஒரு கேன் நம்பர் லைஃப் டைம் வரும். ஸோ இந்த டீட்டெயில் நீங்க ஏதாவது என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஆதார் நம்பருக்கு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதை நீங்க எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அப்ளை பண்றது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவாக வேணா இருக்கட்டும், அதுக்கு கேன் நம்பர் ஒன்று தான், ஆதார் நம்பர் மாதிரி. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளிகேஷன் யாருக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கு கேன் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்ப இந்த பேஜுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கேன் நம்பர் என்னன்னு உங்களுக்கு பார்க்காம தெரிஞ்சுக்க முடியாது. அப்ளிகேட் ஃபாதர் நேம், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்க கரெக்டா என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஈஸி பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்ட்ரி பண்றதா. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. சர்ச் அப்படின்னு கொடுத்ததுமே பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல நீங்க யாரோடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஸோ அதுல பாருங்க கேன் நம்பர் வந்துருச்சு, அவங்களுடைய நேம் வந்துருச்சு, ஃபாதர் நேம் வந்துருச்சு, மொபைல் நம்பர் வந்துருச்சு, மெயில் ஐடி கொடுத்திருந்தா உங்களுக்கு மெயில் ஐடி வந்துரும். சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இதுதானா நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சோ நீங்க இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இதை ப்ரொசீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் நம்பர் ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேட்டரோட டேட் ஆஃப் பர்த் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கீழே மொபைல் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நீங்க ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு பாருங்க, இது ரெண்டையும் என்ட்ரி பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க ஓடிபி ஜெனரேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு புதுசா அந்த இடத்துல என்டர் ஓடிபி அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் சொல்லிட்டு இந்த இடத்துல லாஸ்ட் 3 டிஜிட் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். சோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடும். உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி என்ன பண்ணுங்க, இந்த என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ்ல உங்க ஓடிபி என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கான ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு, நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கறத இப்போ கிளிக் பண்றேன். இந்த பேஜ் ஓபன் ஆயிரும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேட்டோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க
நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டீடைல் தான். இந்த டீடைல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபாதரோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து மதரோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. இது ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஃபாதரோட கேஸ்ட் என்னன்னு செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதையும் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து மதரோட கேஸ்ட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. செலக்ட் பண்ணிருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர்ட்ட ஆல்ரெடி கேஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு வந்துச்சுன்னா அதுல பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது நீங்க அப்ளிகேட்டுக்கு என்ன கம்யூனிட்டி ரிக்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அப்புறம் ரிக்வெஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது நீங்க அப்ளிகேட்டுக்கு என்ன கேஸ்ட் நீங்க எடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு அடுத்து இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கணும். இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது உங்களுடைய சம்பந்தப்பட்டவங்க, அதாவது உங்களுடைய அக்கா கூட பிறந்தவங்க இந்த மாதிரி யாராவது இல்ல ஃபாதர் ஒரு மதர் இவங்க கிட்ட வந்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ண வேண்டி வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இல்ல அப்படிங்கிற போது நீங்க இந்த இடத்துல நோ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் என்ட்ரி பண்ண தேவையில்லை. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்பர் செலக்ட் பண்ணிருங்க. நான் எஸ்ங்கிற செலக்ட் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் பர்மனன்ட் நம்பர் இருக்குது நம்ம கிட்ட. சோ அதை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இதுல கேட்கிற டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க, நான் செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா போட்டோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், போட்டோ அப்படிங்கறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல 1 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல அந்த போட்டோ இருக்கோ அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த போட்டோ இமேஜை செலக்ட் பண்ணிருங்க. இந்த இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓபன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசா உங்களுக்கு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இந்த அப்லோட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சீரியல் நம்பர் 1 நம்ம கொடுத்த 1, போட்டோ அப்படிங்கிறது டாக்குமெண்ட் நம்பர் 1, அப்புறம் போட்டோ ஃபைல் நேம், இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிஸ்ட்ல போட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க டாக்குமெண்ட் டைப்ல வந்து அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ண சொல்றாங்க. இதுல நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதுல போய் ஆட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஆட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்கும். நம்ம ஃபைலை செலக்ட் பண்றோம். ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த அப்லோட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணது பாருங்க கீழே அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஃபைல்லாம் எப்படி டக்குன்னு அப்லோட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே அந்த ஃபார்மேட்ல ரெடி பண்ணிட்டோம், அதனால ஈஸியா அப்லோட் ஆகுது. இப்போ பாருங்க கீழே ரெண்டாவது இடத்துல அட்ரஸ் ப்ரூஃப் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபாதர் ஆர் மதர் அது கூட பிறந்தவங்களுடைய கேக்குறாங்க. சோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நம்ம ஃபைலை செலக்ட் பண்றோம். ஃபைலை செலக்ட் பண்ணதும் அப்லோட் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. சோ நம்ம அப்லோட் அப்படிங்கறத கொடுக்குறோம். சோ மூணாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இங்க அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து மூணாவது லிஸ்ட்ல அந்த ஃபைல் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. சோ 3 இது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நாலாவது டிக்ளரேஷன் ஃபார்ம் அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இது 3 அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாலாவதா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் இருக்கு பாருங்க, இந்த நாலாவதா இருக்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர்ல உங்களுக்கு 4 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணணும். இப்போ இதுல என்ன பண்ணுங்க, டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணுங்க. இதுதான் அந்த பிடிஎஃப். ஓகேங்களா? இது சுய உறுதிமொழி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய சைனை நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட பிரிண்டர் இல்ல அப்படின்னா நான் சொல்ற சிம்பிள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல்ல இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு பென் டூல் மாதிரி ஒன்னு இருக்குல்ல, இந்த பென் டூலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு பென் டூலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதும் ஆட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆட் சிக்னேச்சர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டிரா அப்புறம் இமேஜ் இந்த மாதிரி இந்த இடத்துல 3 இருக்கு பாருங்க. இதுல என்ன பண்ணுங்க, ரெண்டாவதா டிரான்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மவுஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மவுஸை நீங்க கீழே கொண்டு வந்து நீங்க அப்ளிகேட்டர் நீங்க கொடுக்கலாம். நீங்க தான் அப்ளிகேட்டர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சைனை நீங்க இந்த இடத்துல பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த டைப் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுடைய சைனை நீங்க டைப் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி சைன் பண்ண இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்க அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுலயே வச்சு நான் சைன் பண்ண போறேன். இப்போ இதுல டிரா அப்படிங்கறத கிளிக் பண்ணி என்னுடைய சைனை நான் கொடுத்துட்டேன். கொடுத்தது இந்த இடத்துல பாருங்க அப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த ஃபைலுக்குள்ள இந்த இது வந்துருச்சு. இப்போ என் மவுஸ்ல அந்த சிக்னேச்சர்
சிக்னேச்சர் அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ என் மவுஸ் அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல நான் அப்படி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் வரைஞ்ச சிக்னேச்சர் இங்க அப்லோட் ஆயிடுச்சு. மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மவுஸ் நீங்க கொண்டு போனாலே செலக்ட் ஆயிடும். இது நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்னுடைய சிக்னேச்சர் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மெனுல சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்தது எந்த இடத்துல சேவ் பண்ண ஃபைல் அப்படின்னு கேட்கும். நீங்க உங்க சிஸ்டத்துல எங்க சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ சைன் பண்ண இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 4 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்கும். இப்போ நம்ம சைன் பண்ண செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை இந்த இடத்துல ஆட் கொடுத்து அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் அப்லோட் கொடுத்தது இந்த இடத்துல 4 அப்படின்னு அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துரும் பாருங்க. இப்போ பாருங்க அப்லோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம 4 ஃபைலுமே அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணது உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேமெண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் 60 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இந்த பேமெண்ட் கீழே அக்ரி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேமெண்ட் மோடுக்கு வந்துரும். இந்த பேமெண்ட் மோட்ல உங்களுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR கோட், UPI யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா QR கோட் யூஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ண போறேன். இந்த QR கோட் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செலக்ட் ஒரு QR அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா பிம் UPI அப்படின்னு வந்துரும். இந்த பிம் UPI அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இங்க மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ எனக்கான QR கோட் ஜெனரேட் ஆயிருச்சு. இந்த QR கோடுக்கு எக்ஸ்பைரி டைம் 5 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஃபோன்பேல ஜிபே யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்றேன். ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் சக்சஸ் எனக்கு நான் யூஸ் பண்ண ஆப்ல வந்துருச்சு. இப்போ இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது கம்ப்யூட்டர்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஒர்க் சக்சஸ்ஃபுல், பட் வெயிட் பண்ணுங்க, இந்த மூமெண்ட் என்னால டிரான்சாக்ஷன் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பேமெண்ட் ஒர்க் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இருக்குது, டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ நம்மளுடைய பேமெண்ட் சக்சஸாக நமக்கு அப்லோட் ஆயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு 24 ஹவர் கழிச்சு இல்ல அப்படின்னா இந்த பேமெண்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுங்க, இந்த பேஜுக்கு வந்துருங்க. லாகின் பேஜுக்கு வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரி பண்ணி லாகின் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. நம்ம ஆல்ரெடி இது பண்ணிருக்கோம். இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் வந்து இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, ஃப்ரம் டேட் அப்படிங்கறதுல நீங்க என்னைக்கு அப்ளிகேட் செலக்ட் பண்ணீங்களோ, அதாவது அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. டு டேட் அப்படிங்கறதுல சேம் டேட்டை கொடுத்து சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் பாருங்க இப்போ நமக்கான அப்ளிகேண்ட் யாரோ அவங்களுடைய டீடைல் நம்ம என்ன அப்ளை பண்ணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண சர்டிபிகேட் இப்போ பாருங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு, கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேஜ்ல நம்ம இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணதும் இந்த ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்மிட்டட் டு டெபுட்டி தாசில்தார் ஆபீஸ் நேம் ஜோனல் 3 போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு இது சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படியே ரோல் பண்ணி நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க சப்மிட்டட் டு டெபுட்டி தாசில்தார் ஆபீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேயா, ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன செக் ஸ்டேட்டஸ் படி லாஸ்டா சொன்னபடி நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லே பாருங்க அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்க அதில் பாத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ற வரையும் என்னென்ன எப்படி செக் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண சர்டிபிகேட் எப்படி அப்லோட் ஆனிச்சு, எப்போ அப்லோட் ஆனிச்சுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு. இதை எப்படி வரணும்னு வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம அப்ளை பண்ண டேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்ளை பண்ண டேட்லேருந்து இன்னும் டேட் வரையும் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேட் நமக்கு வந்துருச்சு. நேமை நான் செக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் நான் அப்ளை பண்ணது. இந்த இடத்துல பாருங்க 2 டேட் நான் செக் பண்ண போது 2 மே, அதாவது ஒரு 1 வீக் ஏறத்தால 1 வீக்கு அப்புறம் தான் எனக்கு அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ நான் டெய்லியுமே செக் பண்ண ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு இந்த டேட் 1 வீக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணது பாருங்க இந்த இடத்துல கீழே கடைசியா அந்த பேஜ்ல பாருங்க கீழே அப்ரூவ்டு வந்து கீழே டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி. 1 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு வந்து கடைசியா டவுன்லோட் சர்டிபிகேட்னு வந்துருச்சு. ஸோ இந்த டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணதும் எனக்கான டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்க எனக்கான சர்டிபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி
ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.